2 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு டிபேட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். CNN IBNன்ற ஆங்கில தொலைக்காட்சியோட டிபேட்டில். தமிழ்நாட்டிலேருந்து நான், ஆர்கே ராதாகிருஷ்ணன், நடிகை கஸ்தூரி இருந்தாங்க. அப்புறம் வழக்கம் போல் இங்கே நடக்கிற ஒரு டாக்டிக்கை வந்து அங்கேயும் பண்ணாங்க. பிஜேபின்னு சொல்லிட்டு ஒருத்தரும், ஷாஹினான்னு ஒரு லேடி இருந்தாங்க. அந்த டிபேட்டில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா 5 பெண்கள் 2 ஆண்கள் இருந்தாங்க. அது ஒன்று மட்டும்தான் அந்த டிபேட்டில் பாசிட்டிவான விஷயம். டிபேட் வந்து மெர்சல் பற்றி தான். ஸோ பிஜேபியிலேருந்து ஷாஹினான்னு ஒரு அம்மா உட்காந்துட்டு இருந்தாங்க. இன்னொரு அம்மா பேர் சோனல் ஆக்டிவிஸ்ட்டுன்னு போட்டிருந்தாங்க. பார்த்தா அவங்க வந்து பிஜேபியை விட பயங்கர தீவிரமான ஒரு இந்துத்துவ கொள்கையை வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. திரும்ப அவங்க சொல்கிற ஒரே விஷயம், நான் வந்து அந்த இடத்துல கவுண்டர் பண்ணி பேசின ஒரு விஷயம், ரொம்ப 7 பேர் இருந்ததுனால டைம் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஆனால் அவங்க வந்து பப்ளிக் சென்டிமெண்ட் ஹர்ட் ஆகிடுச்சு, அதனால தான் நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து அவங்க எவ்வளவு தூரம் விலகி இருக்காங்க அப்படின்றது வந்து எனக்கு அந்த ஒரு வார்த்தையில் தெரிஞ்சது. நான் சொன்னேன், நீங்கள் பிஜேபி வந்து மெர்சல் எதிர்ப்பு, மெர்சல் தடை அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எடுத்ததுனால மட்டும்தான் இன்றைக்கி மெர்சல்ன்ற ஒரு படம் வந்து பெரிய வெற்றி பெற்றிருக்கு. இல்லைன்னா அந்த படம் வந்து ஒரு வாரத்தில் தியேட்டரை விட்டு போக வேண்டிய படம். உண்மையாகவே படம் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான படம். தோழர் சொன்ன மாதிரி நான் Day 1 பார்த்தேன். அந்த படத்தில் வந்து சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. எனக்கு பொதுவாக விஜயை பிடிக்காது. விஜய் வந்து தொடர்ந்து திரைப்படங்களில் வந்து பெண்களை மிக மிக மோசமாக நடத்துகிறாரு அப்படின்றது தான் என்னுடைய மனப்பதிவு. எனக்கு விஜயை பிடிக்காது. ஆனால் நம்மளையும் கடைசியில் வந்து விஜய் சப்போர்ட் பண்ண வச்சுட்டாங்க அப்படின்றது தான் எனக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய கோவம். அதுதான் எனக்கு நடந்திருக்கு. நம்மளை எல்லாரையும் வந்து விஜய் ஆதரவாளர்களாக மாற்றிருக்கிறது வந்து பிஜேபியோட சாதனைகளில் ஒன்று அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். ஆனால் இது வந்து அதை விட ஒரு லார்ஜர் இஷ்யூ. மனதியோட டிமாண்ட்ஸ் எல்லாமே கரெக்டு தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இன்றைக்கு கருத்து சுதந்திரத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருப்பது வந்து இந்துத்துவ சக்திகள். அது இன்றைக்கி மட்டும் இல்லை. பாம்பேன்னு ஒரு படம் எடுத்தப்போ மணிரத்னம் வந்து பால் தாக்கரேக்கு அதை போட்டு காமிச்சு அவர் சொன்ன கட்ஸ் எல்லாம் அவர் சொன்ன தணிக்கைகளை செய்து அதன் பிறகு தான் அந்த படத்தை வந்து அவர் வெளியிட்டார். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது அதிகாரப்பூர்வமாக வெளியில் வரல, ஆனால் அதான் நடந்தது. அதே மாதிரி இருவர்னு ஒரு படம் எடுத்தப்போ அவர் இந்த வேலையை செஞ்சார். ஸோ என்னென்னா சின்ன அளவில் அரசியல் பேசுகிற படங்கள் வரும்போது, ஜோக்கர் மாதிரியான சில படங்கள் வரும்போது அது வந்து கண்டும் காணாமல் போயிடுது. ஆனால் பெரிய இயக்குனர்கள் இல்லை பெரிய பேனரில் படம் வரும்போது ஒன்று அவங்களா நேரடியாக போய் சரண்டர் ஆகி இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலன்னா நாங்கள் ரிமூவ் பண்ணுறோம். இருவர் படம் அப்போ போன வாரம் தான் டிஎம்கேலன்னு ஒருத்தங்களை பார்த்தேன். அவங்க சொன்னாங்க இருவர் படம் அப்போ கலைஞரை வந்து திரும்ப படத்தை பாருங்கன்னு அவங்க சொன்னதாகவும் அவர் மறுத்துட்டதாகவும் சொன்னாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு அரசியல் படம் எடுத்து அடுத்தவங்க கிட்ட காமிச்சிட்டு தான் இன்னொரு 2 தணிக்கைகளுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஒரு படத்தை வெளியிடணுன்னா நீங்கள் அதுக்கு அரசியல் படம் எடுக்காமலே இருக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய இது. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கையில் ஒரு குழுவை வைத்துக்கொண்டு இந்த மாதிரி மிரட்டக்கூடிய ஒரு போக்கு வந்து நடந்துட்டுருக்கு. அதை வந்து கட்டாயம் எதிர்க்க வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் இப்போ ரீசெண்டாக அது இன்னும் கன்ஃபார்ம்டாக எனக்கு தெரியல. நான் இப்போ ஒரு ஊடகவியலாளர் ஒரு குரூப்பில் போட்ட தகவல் வந்து தெலுங்கு வெர்ஷனில் அந்த ஜிஎஸ்டி பற்றின டைலாக்ஸை வந்து எடுத்திருக்காங்க அப்படின்றது தான். இன்றைக்கி ஈவினிங் வந்து அதை எடுத்திருக்காங்க அப்படின்றது தான். அவங்கள காலையில் ஹெச்ராஜாவோட பேட்டி பார்த்தேன். அவர் வந்து நாங்களே இதை விட்டுட்டோம், எங்களுக்கு இதுக்கு மேலே நாங்கள் சொல்ல வேண்டிய பாயிண்ட்டை சொல்லிட்டோம், இதுக்கு மேலே நாங்கள் எதுவும் கேட்குறதில்ல அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் உண்மை என்னென்னா இங்கே அவங்க கேட்டாலும் எதுவும் நடக்கிறதில்ல அப்படின்றது தான் உண்மை. இப்போ திரும்ப பிஜேபி நேஷ்னல் பிஜேபியில் அவங்க பண்ணுற பிரச்சாரம் இது வந்து பப்ளிக் சென்டிமெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னப்போ நான் சொன்ன பதில், நீங்கள் வந்து தமிழ்நாடு பப்ளிக் சென்டிமெண்ட் என்ன அப்படின்றதே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அந்த பப்ளிக் சென்டிமெண்ட் வந்து இட்ஸ் நாட் ஃபார் த பிஜேபி, அது மெர்சலுக்கு ஆதரவான ஒரு பப்ளிக் சென்டிமெண்ட்டாக தான் இன்றைக்கி அது உருவாகி இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இது ஒரு பக்கம் வந்து இதை பற்றி நிறைய ஜோக்ஸ் இருக்குது. இப்போ ட்விட்டரில் வந்து 2 நாளைக்கு முன்னாடி இந்த பலூன் படத்தோட இயக்குனர் போட்டிருந்தார். நீங்கள்லாம் பார்த்தீங்களான்னு தெரியல. ஹெச்ராஜாவை டேக் பண்ணி அவர் போட்டிருந்தார். பலூன் ஒரு படத்தை எடுத்து வச்சு ப்ரொமோஷனுக்கு காசு இல்லாமல் திண்டாடிட்டு இருக்கேன், பார்த்து ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு போட்டிருந்தார். அதே மாதிரி நேத்திக்கு வந்து கார்த்திக் சுப்புராஜ் ஒரு இயக்குனர் அண்ட் ப்ரொடியூசர், மேயாதமானோட ப்ரொடியூசர், அவர் வந்து முதல்ல ஒரு டீசர் மாதிரி சொல்கிறார், பலூன் எங்கள் மேயாதமான்லேயும் ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது அப்படின்றாரு. ஒரு 3 மணி நேரம் கழித்து ஒரு வீடியோ போடுறாரு. அந்த வீடியோவில் படத்தோட ஹீரோ வந்து பேசுகிறாரு, நாங்கள் வந்து ஜிஎஸ்டி பற்றிலாம் பேசல, அதனால் எங்களுக்கு வந்து படம் ஓட மாட்டேங்குது அப்படின்ற ரீதியில் போகுது. ஸோ இந்த மாதிரியான லைட்டாக சில விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றதே எனக்கு வந்து ஓரளவுக்கு பெரிய ஓகே. பிஜேபி ஆளும் கட்சியை எதிர்த்து, அதாவது தேசிய அளவில் ஆளக்கூடிய ஒரு கட்சியை எதிர்த்து இங்கே இருக்கக்கூடிய இளம் இயக்குனர்கள் வந்து ஓரளவுக்காவது குரல் கொடுக்குறாங்க அப்படின்றத நான் ரொம்ப பாசிட்டிவான விஷயமா பார்க்குறேன். ஆனால் இதையெல்லாம் வெறும் ஒரு ஜோக்காக மட்டும் கடந்து போயிட முடியுமா? இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்துன்றது டோட்டலாக வேறு. அவங்க இன்றைக்கி வந்து தெலுங்கு வெர்ஷனில் வந்து அவங்களால அந்த டைலாகை மியூட் பண்ண முடியுது. இல்லை பாம்பே மாதிரி ஒரு மிகப்பெரிய கொண்டாடப்படுகிற ஒரு இயக்குனர் எடுக்கிற, எனக்கு பிடிக்காது பட் ஸ்டில் கொண்டாடப்படுகிற ஒரு இயக்குனர் எடுக்கிற ஒரு படம் வந்து அவர் பால் தாக்கரேயோடைய அவர் செய்யும் ஒரு தணிக்கையை மீறி தான் வருது. இது தொடர்ச்சியாக நடக்குது அப்படின்றது வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய ஆபத்தாக நான் பார்க்குறேன். உண்மையிலேயே தமிழ் அரசியல் படம் அப்படின்றது
நேற்றுக்கு தான் எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் பேசிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப அபூர்வமாக தான் தமிழில் வந்திருக்கு. ஒரு யோசிச்சு கணக்கு போட்டு பார்த்தோம், நிறைய படங்களில் சின்ன சின்ன டைலாக்ஸாக வந்திருக்கு. 23ஆம் புலிகேசிலலாம் சின்ன சின்ன டைலாக்ஸ் வந்திருக்கு. ஜோக்கர் வந்து அரசியல் படம். ஆனால் பெரிய அளவில் பராசக்தி அது ரொம்ப முக்கியமான படம் ஆனால் வந்திருக்கு. ஆனால் பெரிய அளவில் அதையும் சமீப காலங்களில் அரசியல் பேசக்கூடிய படம் அப்படின்றது வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்குன்றது என்னுடைய புரிதல் நான் பார்த்த வரைக்கும். அப்படி இருக்கும்போது வரக்கூடிய இதை மெர்சலும் வந்து முழுக்க அரசியல் பேசுகிற படம்லாம் இல்லை, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அது முழுக்க வணிக படம், அது ஒரு மசாலா படம் தான். அந்த படத்தில் கடைசியில் அவர் வந்து இந்த 2 டைலாகை பேசுகிறாரு. நடுவில் வடிவேலோட ஒரு காமெடி வருது இந்த டிஜிட்டல் இந்தியாவை இது பண்ணி. ஸோ அந்த மாதிரியான ஒரு படத்தை கூட இவங்களால வந்து சகிச்சிக்க முடியல அப்படின்னா அந்த சகிப்பின்மை அப்படின்ற பெரிய கேள்வி வருது. அப்புறம் தோழர் சொன்ன மாதிரி இன்றைக்கி காலையில் திரும்ப அதை சொன்னார் ஹெச் ராஜா அந்த பேட்டியில் சொல்கிறாரு, நான் ஏன் அப்படி சொன்னேன் தமிழர்கள் எல்லாருமே இந்துக்கள் அப்படின்னா என்ன, இங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம்ஸும் கிறிஸ்டியன்ஸும் வந்து அவங்கள தமிழர்களாக உணர்றதில்ல, நீங்கள்லாம் வந்து ரொம்ப எலீட்டு. இதே வார்த்தையை வந்து 2 பக்கமும் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பயமாக இருக்குது. எலீட் லெஃப்ட் அப்படின்றத வந்து நம்மளை பார்த்து 2 பக்கமும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சரி நம்ம ஏதோ ஒரு விதத்தில் சரியாக தான் இருக்கணும்னு தோணுது. ராஜா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து கிராமத்தில் போய் பாருங்கள், நான் வந்து கிராமத்துலேருந்து வரேன், அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் எல்லாம் வந்து அவங்கள தமிழர்களாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது இல்லை அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய போயின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து உடைச்சு தொடர்ந்து பாஜகவை அம்பலப்படுத்த வேண்டிய ஒரு தேவை வந்து இங்கே இருக்குது. அது இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு மெர்சல் விஷயத்தில் முழுக்க அவங்க ரொம்ப தப்பாக கையாண்டுருக்குறாங்க அப்படின்றத அவங்க ஓரளவுக்கு ரியலைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா படம் வந்து பயங்கரமாக ஓடுது, அவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. இது வரைக்கும் தமிழ் படத்துக்கு இல்லாத ஓப்பனிங் வந்து இந்த படத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது சரியான விஷயமா எனக்கு தெரியல. ஆனால் இந்த மாதிரியான ஒரு காரணத்துக்காக எங்கள் அப்பா வந்து ஒரு 4-5 வருஷம் ஆச்சு, அவர் வந்து என்னை மெர்சல் படத்துக்கு கூப்பிட்டு அப்படி என்ன இருக்குன்னு நான் பார்க்கணும் அப்படின்றாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆர்வத்தை வந்து மக்கள் நடுவில் ஏற்படுத்தியிருக்காங்க. ஆனால் இது ஒரு சரியான படத்திற்கு நடந்திருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஆதங்கம் எனக்கு இருக்குது. ஒரு சரியான இதுக்கு கிடச்சிருக்கணும், அது ஓகே, அது வேறு. ஆனால் இதன் பின்னால் இருக்கக்கூடிய ஒரு தோழர் சொன்ன மாதிரி நம்ம ஒரு விஷயத்துக்கும் ரியாக்ட் தான் பண்ண போகிறோமா, இதை எப்படி கவுண்டர் பண்ண போகிறோம், இதை எப்படி எதிர்கொள்ள போகிறோம், என்ன செய்ய போகிறோம். ஏன்னா இவங்க வந்து நம்ம வந்து அதை ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலைனாலும் பாஜக வந்து கொஞ்சமாக ஊடுருவி கொண்டு இருக்கிறார்கள் என்பது உண்மை. அவங்க அதனால தான் வந்து இறங்கி அடிக்கிறாங்க. சில விஷயங்கள் அவங்களுக்கு கிளிக் ஆகுது, சிலது கிளிக் ஆக மாட்டேங்குது. ஆனால் அது இறங்கி அடிக்கிறதுக்கு காரணம் வந்து இப்போதைக்கு அவங்க கையில் வந்து தமிழக அரசு அவர்கள் கையில் இருக்கிறது. அவர்கள் என்ன வேண்டுமானாலும் நடத்தி கொள்ளலாம். 2019 எல்லாரும் மாதிரியும் எனக்கும் நம்பிக்கை இருக்குது, நிச்சயமாக தமிழ்நாட்டில் வந்து பாஜக வராது அப்படின்னு. ஆனால் ஒரு சமயம் பயமாகவும் இருக்குது, இது வெறும் நம்பிக்கையாக மட்டும் போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற பயம் இருக்குது. ஸோ நம்பிக்கையாக மட்டும் போகாமல் இருக்கணும். தமிழ்நாடு வந்து இன்றைக்கும் ஒரு முற்போக்கு மண், ஒரு பெரியார் மண் அப்படின்றத நம்ம திரும்ப ப்ரூவ் பண்ணி இது பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. எல்லா துறையிலையும் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இலக்கியத்தில், படைப்புகளில், அரசியலில், எல்லா இடத்துலையுமே இவங்க ஊடுருவணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லா இடத்துலையுமே இந்துத்துவ சக்திகள் வந்து ஊடுருவணும், அதை கேப்சர் பண்ணணும், அதை தங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், இன்றைக்கு இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி டெக்ஸ்ட் புக்ஸில், ராஜஸ்தானில் வந்த டெக்ஸ்ட் புக்ஸில் வந்து முழுக்க காவிமயமான ஒரு டெக்ஸ்ட் புக்காக தான் அது இருக்குது. இந்த இவர் பிரசிடெண்ட் வந்து பதவி ஏற்கிறாரு, ரொம்ப கவனமாக நேருன்ற பேரை தவிர்த்துட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த தலைவர்கள் அப்படின்னு அவர் பட்டியலிடும்போது நேருன்ற பேர் வரல. இப்போ நேரு பற்றி அவங்க வந்து எல்லா வரலாற்றையும் வந்து அவங்க மாற்றி எழுதணும்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப வெளிப்படையாக தெரியுது. வீர் சாவர்கர், அவருக்கு பேருக்கு முன்னாடி ஏன் வீரோன்னு இருக்குன்னே தெரியல. அவர் போய் பிரிட்டிஷ்காரங்க கிட்ட மன்னிப்பு கேட்டார். ஆனால் வீர் சாவர்கரை பற்றி அவங்க திரும்ப இந்த சூழலில் வந்து எழுதிக்கிட்டே இருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க, எழுதுகிறாங்க. ஸோ நம்ம வரலாற்று ரீதியாகவும் சரி, இப்போ இருக்கக்கூடிய நிலைமையிலையும் சரி கவுண்டர் பண்ணணும். அதுக்கு நம்மக்கிட்ட என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படின்னு பார்த்தா உண்மையிலே தெரியல. நம்ம கையில் என்ன வச்சுருக்கோம், நம்ம கையில் என்ன மீடியா இருக்குது, நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி ஆக்ட் பண்ண போகிறோம், அவங்கள எப்படி கவுண்டர் பண்ண போகிறோம். நான் வந்து இப்போ அந்த திருவள்ளூர் பக்கத்தில் ஒரு மாட்டு சந்தைக்கு போய் இந்த பீஃப் பேன் சமயத்தில் ஒரு ஸ்டோரி பண்ணியிருந்தேன். பீஃப் பேனுக்கு அப்புறம் மாட்டு சந்தையெல்லாம் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு திருவள்ளூர் பக்கத்தில் செவ்வாய்க்கிழமை அந்த சந்தை கூடுது. தாமரைப்பாக்கம் கூட் ரோட்டில் பயங்கரமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். பீஃப் பேன் வந்ததுக்கப்புறம் கடுமையான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அவங்க காலையில் 5 மணிக்கு ஆரம்பித்து வழக்கமாக மத்தியானம் 12 மணி 1 மணி வரைக்கும் போகக்கூடிய சந்தையை 10 மணிக்கெலாம் முடிச்சிடுறாங்க. அவங்கக்கிட்ட போய் பேசும்போது அவங்களுக்கு ரொம்ப கடுப்பு வருது, மோடினா அவ்வளோ எரிச்சலாக வருது. ஆனால் கடைசியில் பேசி முடிக்கும் போது ஒரு விஷயம் சொல்கிறாங்க, 2019 நாங்கள் மோடிக்கு ஓட்டு போட்டாலும் ஓட்டு போடுவோம். ஏன் அப்படின்னு கேட்டால் வீடு தரேன்னு சொல்லியிருக்காரு, ஓட்டு போட்டால் தான் வீடு தருவேன்னு சொல்லி டோக்கன் கொடுத்துருக்காரு அப்படின்றாங்க. அவங்க ரொம்ப கிளவராக வேலை பார்க்குறாங்க.
அவர் வந்து கையில் அந்த ரசீது வச்சுருக்காரு. எனக்கு வந்து அவங்க ஏதோ ஒரு 100 ரூபாவோ என்னவோ கட்டினா உங்களுக்கு வந்து 2019 பாஜக திரும்ப ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு நாங்கள் வந்து வீடு தரோம் அப்படின்ற ஒரு திட்டத்தில் நிறைய பேர் லோக்கலில் இருக்கக்கூடிய பாஜக ஆட்கள் வந்து இதை வந்து பிரச்சாரம் பண்ணி முன்னெடுத்துட்டு போகிறாங்க. அப்போது ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டவர்கள் கூட சரி நமக்கு ஒரு சொந்த வீடு கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து திரும்ப மோடிக்கு ஓட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையை அவங்க வந்து தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தோழர் சுட்டி காட்டின மாதிரி உண்மையிலேயே அவங்க களத்தில் இறங்கி கடுமையாக வேலை பார்க்குறாங்க, அதுக்கான டீம்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் நம்மக்கிட்ட என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குது, நம்ம எப்படி இதை கவுண்டர் பண்ண இன்னும் நான் வந்து ரொம்ப இது வரைக்கும் எப்படினாலும் இருந்திருக்கலாம். ஆனால் இதற்கு மேல் இடதுசாரியோட ரெலவென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கணும் அதோடைய பங்களிப்பு அப்படின்றதுல வந்து யாருக்குமே எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சித்தாந்த ரீதியாக இந்துத்துவ சக்திகளை எதிர்கொள்ளக்கூடிய பலம் வந்து இடதுசாரிகளுக்கு இருக்குது, அதிகமாக இருக்குது. அதனால் அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும், இன்னும் பலப்படுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் அதற்கான ஒரு தேவை இருக்கிறது. அது இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டு என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை எவால்வ் பண்ணோம் அப்படின்றது மூலமாக தான் இந்த டயலாகை கொண்டு போக முடியும் நான் நினைக்கிறேன். மெர்சல் அப்படின்றது வந்து ஒரு சிம்டம், ஒரு நோய்க்கான அறிகுறி. நோய் அது வரல, நோய் வந்து நம்ம இன்னும் பீடிக்க காத்து கொண்டு இருக்கிறது. அதற்கான சரியான சிகிச்சையை வந்து நாம் கையில் எடுத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி.